நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார் என்கிற தலைப்பின் கீழே இந்த நாளிலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டுகொண்டார் என்பதை குறித்து தியானிக்க இருக்கின்றோம். இந்த தியான பகுதிகள் தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. நேபுகாத்நேச்சார் பாபிலோனின் ராஜாவாக இருந்தார். இவனுடைய யுத்த காலத்தில் இஸ்ராயேலின் தென்னாடு தீக்கிரையாக்கப்பட்டது. எருசலேம் தேவாலயமும் முற்றிலும் அழிக்கப்பட்டது. ஆலயத்தின் பொக்கிஷங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டது. இஸ்ராயேலின் சிறந்த கல்விமான்களையும் ஆற்றல் உள்ளவர்களையும் அழகானவர்களையும் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போனார்கள். அவர்களில் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, மொர்தகாய், எசேக்கியேல் போன்றவர்கள் எல்லாம் அடங்குவார்கள். இந்த காரியம் தேவனால் உண்டானதினால் கொண்டு போகப்பட்ட இவர்களை தேவன் பாபிலோனில் மிகவும் உயர்த்தினார். இதற்கு காரணம் தேவனுடைய ஜனங்கள், இஸ்ராயேல் மக்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து அந்நிய தெய்வங்களுக்கு பின்னாடி ஓடி போனார்கள். தேவனுடைய பிரமாணங்களுக்கு உட்பட்டு நடப்பதற்கு பதிலாக அந்நிய தெய்வங்களின் முறைமைகளை பின்பற்றி நடந்ததனால் தேவன் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை பாபிலோனுக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் தேவனை ஏறெடுத்து பார்க்க தவறியதனால் ராஜாவை ஏறெடுத்து பார்த்து வாழ வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஆனாலும் தேவன் அவர்களோடு கூட இருந்தார். ஜீவனோடு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டவர்களோடு தேவன் இருந்தார். பாபிலோனில் கொண்டு போகப்பட்ட இந்த இளைஞர்கள் புத்திமான்களாக இருந்ததனால் தினமும் தேவனை நோக்கி தங்கள் தேசத்துக்காகவும் தங்கள் ஆலயத்துக்காகவும் தேவனின் ஜனமாகிய தங்களுக்காகவும் ஜபிக்கிறவர்களாகவும் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களில் 3 பேராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்களின் வாழ்வில் நடந்த பெரியதொரு அற்புதத்தையே இந்த நாளில் நாம் தியானிக்கின்றோம். தேவன் அவர்கள் ஒரு இக்கட்டான ஆபத்துக்குள்ளே கடந்து போவார்கள் என்பதை தேவன் முன்னதாகவே அறிந்து தேவன் அவர்களுக்கு விசுவாசத்தை கொடுத்திருந்தார். அந்த விசுவாசத்தை கொண்டு அவர்கள் தினமும் தேவனை நோக்கி ஏறெடுத்து பார்த்து ஜெபிக்கிற தேவ மனிதர்களாக இருந்தார்கள். தானியேல் தினமும் தேவனை நோக்கி 3 வேளையும் ஜெபிக்கிற மனிதனாய் இருந்தார். தானியேலின் சிநேகிதர்களாகிய இந்த 3 வாலிபர்களும் அவ்வாறே தேவனை நோக்கி தினமும் ஏறெடுத்து பார்த்து ஜெபிக்கிறவர்களாய் இருந்தார்கள். தேவன் அவர்களுக்குள் கொடுத்திருந்த விசேஷித்த அந்த விசுவாசத்தை அவர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்விலே பயன்படுத்தினார்கள். எப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்நிய தேசத்திலே வாழ்ந்தாலும் கூட நெருக்கடியான வாழ்க்கை முறைகள் இருந்தாலும் அவர்கள் விசுவாசத்தை கொண்டு தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாகவும் தங்களுடைய பழக்க வழக்கங்களை பிரமாணங்களுக்கு ஒத்தபடி வாழும்படியாக தீர்மானித்து அதன்படி செய்கிறவர்களாகவும் அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் ராஜா போஜனத்தை சாப்பிடாமல் தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து எளிமையான வழக்கமாக பிரமாணங்களுக்கு உட்பட்டு சாப்பிடக்கூடிய முறைமைகளை அந்த உணவுகளையே அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். தேவன் அவர்களுக்கு கொடுத்த விசுவாசம் பின்னால் ஒரு நாள் பெரிய சோதனைக்கு உட்படுத்தப்படும் என்பதை அவர்கள் அறிந்தார்களோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் தேவன் அதை அறிந்திருந்தார். ஒரு நாள் ராஜாவுக்கு உண்டான ஒரு பெரிய தரிசனத்தின் மூலமாக, ஒரு சொப்பனத்தின் மூலமாக ராஜா ஒரு பெரிய சிலையை செய்து அந்த சிலையை வணங்கும்படியாக இந்த 3 பேரையும் பணித்தார். கட்டாயம் நீங்கள் அந்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் உங்களை இந்த நெருப்பிலே நான் தூக்கி போட்டு உங்களை எரித்து விடுவேன் என்று ராஜா அவர்களை பயமுறுத்தினார். இவர்களுக்குள் தேவன் ஏற்கனவே விசுவாசத்தை கொடுத்திருந்தார். இப்பொழுது இவர்கள் அந்த விசுவாசத்தை கொண்டு அந்த ஒரு வைராக்கிய
வைராக்கியத்தை பயன்படுத்தணுமா வேண்டாமா என்பதை இந்த 3 பேர் தான் தியானிக்க வேண்டும், தீர்மானிக்க வேண்டும். இந்த 3 பேரும் ராஜாவிடத்திலே சொன்னார்கள், நாங்கள் யெகோவா தேவனை பின்பற்றுகிறவர்கள், அவருடைய பிரமாணத்தின்படி வாழ்கிறவர்கள். ராஜா நிறுத்திய சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள முடியாது. அப்பொழுது ராஜா சொல்லுகிறார், அப்படியானால் உங்களை இந்த எரிகிற நெருப்பிலே போட்டு எரித்து விடுவேன். ராஜாவே, நீங்கள் எங்களை நெருப்பிலே போட்டு எரித்தாலும் நாங்கள் நீங்கள் நிறுத்திய சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம் என்று வைராக்கியத்தை பயன்படுத்தினார்கள். அப்பொழுதும் மேலும் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் தேவன் எங்களை இந்த நெருப்புக்கு காப்பாற்றுவார். அப்படியே அவர் எங்களை காப்பாற்றாமல் போனாலும் நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம் என்று உறுதியாக நின்றார்கள். தங்கள் வைராக்கியத்தை பயன்படுத்தினார்கள். தேவன் கொடுத்த விசுவாசத்தை இவர்கள் வைராக்கியத்தோடு அந்த விசுவாசத்திலே உறுதியாய் நின்று பயன்படுத்தினதுனாலே பெரிய அற்புதங்கள் அந்த இடத்திலே உண்டானது என்பதை நாம் பார்க்கின்றோம். ராஜ கட்டளை அதீதமாய் இருந்ததினாலே அவர்கள் 3 பேரையும் பிடித்து அந்த நெருப்புக்குள்ளே போட்டார்கள். ஆனால் அந்த நெருப்பிலே அந்த 3 பேரை எரிந்து போகவில்லை. அந்த நெருப்பிலே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களோடு நின்று உலாவ வைத்தார். விசுவாசத்தின் வைராக்கியத்தை பயன்படுத்தும் போது தேவன் நமக்கு தந்திருக்கிற விசுவாசத்தை இப்படிப்பட்ட நெருப்பை போன்ற சூழ்நிலைகளிலே வைராக்கியத்தோடு பயன்படுத்துவோம் என்றால் தேவன் தாம் நம்மோடு கூட இறங்கி வந்து நம்மோடு கூட அந்த சோதனைக்குள்ளே நின்று நம்மை காப்பாற்றுவதற்கு அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். அந்த இடத்துல அவர்கள் அந்த வைராக்கியத்தோடு நின்றதுனாலே, அந்த சிலையை வணங்க மாட்டோம் என்று உறுதியாக நின்றதுனாலே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை காத்து கொண்டார். அவர்கள் நெருப்பிலே எரிந்து போகவில்லை. இந்த காட்சியை தான் ராஜா பார்க்கின்றார். அந்த ராஜா அந்த காட்சி அவர் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் 25ஆம் வசனத்திலே, அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லையே, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொன்னார்கள். 3 பேரை தானே நாம் அக்னியிலே போட்டோம், இப்பொழுது 4வது ஒரு ஆள் அவங்களோடு உலாவுகிறாங்களே, அந்த சாயல் தேவ சாயலை போல இருக்கிறது என்று ராஜா பிரமித்து போகிறார். ராஜா காணும்படியாய் தேவன் அந்த கண்களை திறந்தார். சிலையை பார்த்து கொண்டு, சிலையை செய்து கொண்டு, சிலையையே வணங்கி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் நெருப்புக்குள்ளே தேவன் செய்யக்கூடிய மகத்துவமான வல்லமையும் அற்புதத்தையும் காணும்படியாய் ராஜாவினுடைய கண்களை தேவன் திறந்தார். ராஜா தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது தேவனுடைய அற்புதங்களை கண்டார். அது நிமித்தம் அவர்களை மறுபடியும் நெருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்தார்கள். 4வது ஆளை காணவில்லை. ஆனால் அந்த 3 பேருக்குள்ளே நெருப்பின் வாசனை கூட படவில்லை. அவர்கள் போட்டிருந்த எந்த ஆடையும் கருகி போகவில்லை, தலைமுடியும் கருகி போகவில்லை. நெருப்பினுடைய அந்த தாக்கம் அவர்களில் உருவ மாற்றத்தை கூட ஏற்படுத்தவில்லை. இதையெல்லாம் பார்த்த பொழுது பிரமித்தார்கள். ஆகையினாலே அவர்கள் இந்த ராஜா தேவனை புகழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். 28ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசனை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தாலும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவார், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்றான். அன்பான தேவனுடைய ஜனமே, 3 பேர்களுக்குள்ள உண்டான ஒரு விசுவாசம் வைராக்கியமாய் வெளிப்பட்டு நெருப்பிலே அது ஆண்டவரை நிரூபிக்கப்பட்டதனாலே ராஜா அந்த காட்சியை கண்டு மனம் திரும்பினான். தேவனை புகழ்ந்தார், தேவனை மகிமைப்படுத்தினார், தேவனுக்கு சாட்சியாக நிற்கும்படியாய் தாக்கீதுகளை எழுதினார். தன்னுடைய தேசம் எங்கும் தேவனுக்கு யெகோவா தேவனுக்கு எதிரான காரியங்களை யாரும் செய்யக்கூடாது என்று அவன்
அவன் பிரகடனம் செய்தான் என்று பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்குள்ளும் நாம் அடைய போகிற வேதனையான ஒரு அனுபவத்தை தேவன் முன்னதாகவே அறிந்து நமக்குள்ளே விசுவாசத்தை தருகிறார். விசுவாசத்தை நமக்குள்ளே ஒரு பரிசாக தருகிறார். அந்த விசுவாசத்தை கொண்டு நாம் கடந்து போகக்கூடிய ஒரு பெரிய போராட்டத்துல, ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ள போகும் பொழுது அந்த விசுவாசத்தை கொண்டு, அந்த விசுவாசத்தை நாம் வைராக்கியமாய் பயன்படுத்துவோம் என்றால், அந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்துவோம் என்றால், எப்படிப்பட்ட சோதனையானாலும் தேவன் நம்மோடு கூட வந்து அந்த சோதனையிலிருந்து நம்மை காப்பாற்றி அநேகர் தேவனை கண்டு மகிமைப்படுத்தும்படியான அற்புதங்களையும் அடையாளங்களை செய்வார். நாம் தேவனை ஏறிட்டு பார்க்கிற பழக்கம் தேவனிடத்தில் இந்த விசுவாசத்தை கொண்டு வருகிறது. நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் வைராக்கியமாய் வெளிப்படும் பொழுது நம் மூலமாய் தேவன் அற்புதங்களை செய்கிறார். அந்த அற்புதங்களை காணும்படியாக, அந்த அற்புதங்களை ஏறெடுத்து பார்த்து விசுவாசிக்கும்படியாக நம்முடைய உறவுகளை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். ஆகையினால தேவன் இப்படிப்பட்ட செய்யக்கூடிய காரியங்களின் நிமித்தமாய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்குள் விசுவாசத்தை தந்து அதை ஆண்டவரை செயல்படுத்தும்படியான வைராக்கியத்தை எங்களுக்குள்ளே தூண்டி விடுகிற தேவரீர். அது நிமித்தமாய் நாங்கள் எங்களுக்கு வரக்கூடிய எல்லா போராட்டங்களிலும் தேவன் எங்களோடு கூட வந்து எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாதுகாப்பதற்காய் ஸ்தோத்திரம், எங்களை பராமரிப்பதற்காய் ஸ்தோத்திரம், எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நடந்து எங்களோடு கூட இருந்து எல்லா உதவிகளையும் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இதை எங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் கண்டு பரலோக தேவனாகிய உம்மையே மகிமைப்படுத்தத்தக்கதாக, உம்மையே அவர்கள் ஏறெடுத்து பார்த்து உம்மை ஸ்தோத்தரிக்கத்தக்கதாக தேவரீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் போல கேட்கிறோம் இரக்க நிறைந்த பரமபிதாவே. ஆமேன். God bless you.